வணக்க மக்களை, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நார்மல் கடிகார பேட்டரி போடக்கூடிய விளையாட்டு சாமா காரில் இருக்கக்கூடிய பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு சார்ஜ் காராக மாற்ற போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். லித்தியம் பேட்டரி போட்டு ஒரு சார்ஜ் மாடல் போட்டு இதை ஒரு சார்ஜ் காராக மாற்ற போகிறோம். இது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், நம்ம லித்தியம் பேட்டரி நார்மல் பேட்டரி கடிகார பேட்டரியாக இருக்கக்கூடிய காரை மாற்றி நம்ம அடிஷ்னலாக நம்ம லித்தியம் பேட்டரி போட்டு சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வணக்க மக்களை, இப்போ நீங்கள் எந்த விளையாட்டு காரை வந்து இப்போ அந்த சார்ஜ் காராக மாற்ற போகிறீங்களோ அந்த காரை எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம பாருங்க, நம்ம இந்த கார் வந்து நார்மல் கடிகார பேட்டரி போடக்கூடிய அந்த காரில் 3 கடிகார பேட்டரி கிடக்கு, அதாச்சும் டபிள்யூ பேட்டரி கிடக்கு. அந்த 3 பேட்டரியும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த காரில் தான் நம்ம வந்து அந்த சார்ஜ் மாடல் செட் பண்ணி லித்தியம் பேட்டரி போட்டு இதை வந்து ஒரு சார்ஜ் காராக மாற்ற போகிறோம். விளையாட்டு ஏதாச்சும் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த காரை வந்து நம்ம ஒரு சார்ஜ் காராக மாற்ற போகிறோம். நம்ம பேட்டரி தீஞ்சா வாங்கி போட முடியாது. அது ஒரு நமக்கு ஒரு லாஸ் தான். அதனால நம்ம ஒரு சார்ஜ் காராக மாற்றிட்டா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நமக்கு தேவையானது வந்து ஒரு லித்தியம் பேட்டரி வந்து இது ஒரு 2700 mAh உள்ள ஒரு பேட்டரி. உங்களுக்கு எந்த லித்தியம் பேட்டரி கிடைச்சாலும் ஓகே தான். அடுத்து ஒரு சார்ஜ் மாடுவல். இந்த சார்ஜ் மாடுவல் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி அந்த கேபிளை வச்சு சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு போர்டு. இதை வச்சு நம்ம அந்த லித்தியம் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிக்கிடுவோம். பாருங்க, இப்படி ஒரு போர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காரை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேட்டரி ஒரு அடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி சார்ஜ் இருக்குதா? பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி வந்து எப்போவுமே 1 கீழே சார்ஜ் போயிட்டு அப்படின்னா மறுபடியும் சார்ஜ் ஆகுது கஷ்டமாக இருக்கும். இது வந்து 3.6 கிட்ட இருக்குது. கரெக்டான ஒரு லெவலில் தான் இந்த பேட்டரி சார்ஜ் இருக்குது. அதனால இந்த பேட்டரியை நம்ம இந்த காருக்கு வந்து செட் பண்ணலாம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்த 3 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு சார்ஜ் வந்து ஏறும். போர்டில் போட்டால் அதுக்காக நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து பேட்டரி அந்த கடிகார பேட்டரியை நம்ம கலட்ட போகிறோம். இப்போ இந்த பேட்டரியை கலட்டிட்டு நம்ம அந்த காரை இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த காரில் உள்ள போர்டுகள், அதாச்சும் உள்ள என்னென்ன செட்டப் இருக்குது, நம்ம எந்த லைனில் வந்து இந்த பேட்டரியை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஸ்க்ரூவை கலட்டுறோம். பாருங்கள், 4 பக்கமும் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை இப்போ கலட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம எதுக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம நார்மல் பேட்டரி வந்து போட்டு நமக்கு ஒரு லாஸ் ஆகும். அது உடனே தீஞ்சும் போயிடும். அதுக்கு உள்ள பவர் வந்து உடனே சார்ஜ் இறங்கிடும். நமக்கு மறுபடியும் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கே ஈஸியான ஒரு செட்டப்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணி நம்ம இப்போ குழந்தைகள் விளையாடக்கூடிய கார்களை சார்ஜ் காராக மாற்றுறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 ஸ்க்ரூவை கலட்டிட்டோம். அடுத்து ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது, அதையும் நம்ம கலட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இதுக்குள்ள என்னென்ன செட்டப் இருக்கு, மோட்டர் எப்படி கொடுத்துருக்காங்க, அது போக இதுல ஒரு லைட் எரியுது இந்த கார்ல. அந்த லைட் எங்கன்னு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 ஸ்க்ரூவுமே கழட்டிட்டோம். அதில் ஒரு ஸ்க்ரூ கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மாட்டியிருக்கு. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்க்ரூவெல்லாம் கலட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேக்ஸிமம் நம்ம கலட்டிட்டோம். இப்போ வந்து மேலே உள்ள டாப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு காமிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் மெக்கானிசத்தை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்பலாம் வேலைப்பாடலாம் ரொம்பலாம் அவங்க பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஒரு மோட்டர் இருக்கு, ஒரு கியர் செட்டப் இருக்கு, 2 லைட் இருக்கு, எல்இடி பல்ப் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இவ்வளவுதான் அதில் உள்ள மெக்கானிசம் சர்க்கியூட் மொத்தமே. இவ்வளவுதான். ரொம்பலாம் ஒரு வித்தியாசம் பார்த்தா நான் அப்படிதான் ஏதோ எதிர்பார்த்த உள்ள ஏதோ இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வித்தியாசமாலாம் ஒன்றும் தெரியல. ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. சின்ன மோட்டர் பாருங்க, டிசி சின்ன மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த டயரை வந்து ரொட்டேஷன் பண்ணுது. இதுலயுமே உங்களுக்கு அந்த 4 டயர் வந்து எம்டியா தான் இருக்கு. உங்களுக்கு கீழே சென்டர்ல ஒரு டயர் இருக்கு பார்த்தீங்களா? நான் திருப்பி காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சென்டர் வந்து பாருங்க, அந்த சென்டர் டயருக்கு தான் அந்த கியர் செட்டப்பு மோட்டர் ஜாயிண்டா இருக்கு. அது போக இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க. பாருங்க, அந்த ஸ்பீக்கர்ல இருந்து தான் நமக்கு சவுண்ட் வருது. அந்த போர்டு 2 எல்இடி லைட்டு. அந்த ஸ்பீக்கருக்கு வந்து மியூசிக் ப்ரோக்ராம் வந்து அந்த சின்ன போர்டுலயே அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. 3 பேட்டரி போடுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பேட்டரியை நீக்கிட்டு தான் இப்போ லித்தியம் பேட்டரி சார்ஜிங்கில் போட போகிறோம். இப்போ பாருங்க, நமக்கு தேவையான இடம் வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் மாத்திரம் தான் நமக்கு தேவை. அந்த பேட்டரியில் உள்ள ப்ளஸ் மைனஸ் ஒயரை மாத்திரம் தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். அதில் தான் நம்ம லித்தியம் பேட்டரி வந்து நம்ம இப்போ கொடுக்கணும். இப்போ பாருங்க, லித்தியம் பேட்டரியில் நம்ம வந்து 2 ஒயரை வந்து சால்டிங் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் மைனஸை சால்டிங் பண்ணிக்கிறோம். நான் உங்களுக்கு சால்டிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் 2 சைடுமே 2 ஒயரை வந்து நம்ம சால்டிங் பண்ணிக்கிறோம். பாருங்க,
பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சால்டிங் பண்ணிட்டோம். ப்ளஸுக்கு வந்து சிகப்பு போட்டிருக்கோம், மைனஸ்க்கு வந்து மஞ்சள் போட்டிருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒயரை போட்டிருக்கோம். ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்புக்கு ப்ளஸ் ரைட்டு, கருப்புக்கு வந்து உங்களுக்கு பிளாக் தான் போடணும். சரி, இருக்கிறத நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் மாடுவல் எடுத்துருக்கோம். சார்ஜ் மாடுவல்லையுமே உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி சைடு ப்ளஸ் இருக்கு பாருங்க, ப்ளஸுக்கு ஒரு ஒயர் சால்டரிங் பண்ணியிருக்கிறோம். அடுத்து மைனஸுக்கு அதே மாதிரி மைனஸ்க்கு ஒரு ஒயர் வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும். இப்போ ப்ளஸ் ஒயர் எடுத்துட்டு பேட்டரியில் ப்ளஸ்ல நம்ம ஜாயின் கொடுக்க போறோம் பாருங்க. பேட்டரி ப்ளஸ், சார்ஜ் மாடுவல் ப்ளஸ், ரெண்டு ஒயரையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்றோம். அதே மாதிரி பேட்டரி மைனஸ், சார்ஜ் மாடுவல் மைனஸ், அதையுமே நம்ம சால்டரிங் பண்றப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சால்டரிங் பண்ணதை நம்ம அந்த பேட்டரி இடம் பாத்தீங்களா, அந்த கார்ல அந்த பேட்டரி இடம் இருக்கா, அதுல வந்து நம்ம சால்டரிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக்அப் பண்ணிரும். நம்ம போர்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் வோல்டேஜ் லாஸ் ஆகுதா, கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறோம். பிளஸ் மைனஸ் வச்சு மல்டிமீட்டர்ல பாருங்க, உங்களுக்கு கரெக்டா நமக்கு எம்டி பேட்டரியில செக்அப் பண்ணது மாதிரி தான் செக்அப்ல பார்த்த மாதிரி தான் இப்பவும் வோல்டேஜ் இருக்கு. உங்களுக்கு 3.6 கிட்ட இருக்கு. அப்போ போர்டு நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து சால்டரிங் பண்ணிட வேண்டியதான். நான் உங்களுக்கு சால்டரிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எந்த இடத்துல பண்ண போறோம்னா அந்த இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மைனஸ், அந்த சைடு இருக்கிறது வந்து சிகப்பு வந்து பிளஸ். இப்போ நம்ம வந்து சால்டரிங் பண்ண போறோம் பாருங்க. நான் சால்டரிங் பண்ணிட்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்ட் இல்லாமல் எடுக்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ பாருங்க, நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். லித்தியம் பேட்டரி நம்மகிட்ட உள்ள லித்தியம் பேட்டரியை வந்து அதில் உள்ள பேட்டரி லைனில் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை கொடுத்தாச்சு, மைனஸுக்கு மைனஸையும் கொடுத்தாச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு செக்அப் தான் பண்ணணும். இப்போ அந்த சார்ஜ் மாடுவல் மொத்தம் நமக்கு வந்து உள்ள இருக்கு, அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு இந்த ஓட்ட வழியா எடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்துடலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. இது வழியா எடுத்து அங்கே கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ மறுபடியும் அதை சால்டரிங் பண்ணதை எடுத்து விட்டுட்டு ஒயரை கோடி கொடுத்துட்டு மறுபடியும் சால்டரிங் பண்ணணும். நம்ம ஒரு செக்அப் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு செக்அப் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி பார்க்க சுவிட்சை பாருங்க, நல்லா சூப்பரா ஓடுதுங்க பாருங்க. லைட்டு, கலர் லைட்டு, உங்களுக்கு எல்இடி லைட் வந்து ஆர்ஜிபி லைட்டு எரியுது. அது போக உங்களுக்கு மோட்டர் சுத்துது, கியர் செட்டப் பாருங்க சுத்துது, ஸ்பீக்கர் படிக்குது. இதுதாங்க, இவ்வளவுதான் நம்ம செட்டப் வந்து ஃபுல் ஓகே. உங்க வீட்லயும் இதே மாதிரி விளையாட்டு சாமா இருந்தா நீங்க இதே மாதிரி ஏதாச்சும் சார்ஜ் போடுறதுன்னா பிரச்சனை இல்லை, சார்ஜ் போடாம இருந்துச்சுன்னா இதே மாதிரி மாத்துங்க நீங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து அந்த போர்டை வந்து அங்கோடி எடுத்து கொண்டு வந்துட்டோம் வெளியில. பாருங்க, அந்த இடத்துல நம்ம வச்சுக்கிடலாம். பேட்டரியை வந்து நம்ம வந்து அந்த சைடுல வந்து வைக்க போறோம். நான் சொல்றேன் பாருங்க, இப்படி மடிச்சு இந்த சைடுல வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுல ஒரு டபுள் டேப் போட்டு ஒட்டி அந்த இடத்துல நம்ம வச்சிரும் பாருங்க. டபுள் டேப் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேட்டரி இப்போ இருக்க இடத்துலயே டபுள் டேப்பை வச்சு ஒட்டிட்டு அங்கனே வச்சுக்கலாம். நம்ம எப்படியும் மேலே க்ளோஸ் தான் பண்ண போறோம். மேலே உள்ள டாப்ல உள்ள அந்த மூட தான் போறோம். அதனால உங்களுக்கு பேட்டரி இருக்கிறது தெரியாது. நமக்கு ஃப்ரீயான ஒரு இடத்துல வச்சுக்கிடலாம். அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் அமுக்கி ஒட்டிக்கிட்டாச்சு. கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா கீழே மறுபடியும் ஒட்டு சரியா ஒட்டாது. இப்போ நமக்கு ஃபினிஷிங் மறுபடியும் ஒரு ஆன் பண்ணிக்கிறோம். சூப்பராக ஓடுது. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள இதை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிடலாம். நமக்கு எல்லாமே செட்டப்பாக அமைஞ்சிட்டு நம்ம மேலே உள்ள டோரா இப்போ வந்து லாக் பண்ணிக்கிற வேண்டியதான். டாப்பை பாருங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 ஸ்க்ரூவும் போட வேண்டியதான். அதுதான் நமக்கு வேலை. இப்போ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. மேலே உள்ள டாப்பை வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பேட்டரிக்குள்ள மூடியை வந்து இப்போ நம்ம லாக் பண்ண போறோம். கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக சேருது. நம்ம அரேஞ்ச் பண்ணது கரெக்டாக இருக்குது பாருங்க. ஃபினிஷிங் ஆகிட்டு நமக்கு நம்ம ஒரே ஒரு டெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக சார்ஜ் போட்டு பார்க்கணும் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுதான்ட்டு. இப்போ ஒரு ஆன் பண்ணி பார்ப்போம் பாருங்க. சூப்பராக ஓடுதுங்க பாருங்க. நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயான இடத்துல உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சார்ஜரை சொருவி மைக்ரோ யூஎஸ்பி டேட்டா கேபிள் தான் நம்ம அதில் கொடுக்க போகிறோம் பாருங்க. இப்போ அந்த போர்டை எடுக்கிறோம். சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டப்புமே ஓகே தான். பாருங்க, மைக்ரோ யூஎஸ்பி எடுத்துக்கிட்டோம்.
இப்போ நம்ம அதில் ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள் லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது பாருங்கள், விட்டு விட்டு எரியுது பார்த்தீங்களா ரெட் கலர். இப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு லித்தியம் பேட்டரி நம்ம கொடுத்துருக்க பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபுல் ஆகிட்டுனா அப்படி ஸ்டெடியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், சிகப்பு வந்து ஸ்டெடியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க செட்டப் எல்லாமே ஓகே, அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ விட்டு விட்டு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து ஒரே ஒரு செக்அப் தான் பார்க்கணும், பார்த்துருவாங்க. பாருங்க நம்ம எல்லாமே ஓகே பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ண போகிறோம். இப்போ தரையில் நம்ம விடுறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ஓடுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைகளுக்கு இதே மாதிரி நார்மல் கடிகாரம் போடுற அந்த மாதிரி கார்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேட்டரியை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். இதை நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் போட்டீங்கன்னா அது பாட்டில் ஓடும். சார்ஜ் தீர்ந்துட்டு மறுபடியும் நீங்கள் மொபைல் சார்ஜர் கொடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னாலும் பயன் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலில் சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். வீடியோக்கள் ஃபுல்லாமே நல்ல பயனுள்ள வீடியோக்களாக தான் நம்ம போடுறோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம்.